தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ஊடக நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். இன்று நாம் ஒரு வினோதமான தலைப்பை குறித்து கருத்தை பரிமாற இருக்கின்றோம், பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பெண் சுகம் கிடைக்காத ஜாதகர் யார்? பெரும்பாலும் பெண் சுகம் கிடைக்கும், ஆனால் தேவைப்படும் போது கிடைக்காது. கிடைக்காமையே போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ ஞானி, துறவி, மகான்லாம் இருக்காங்கன்னா அவங்க இந்திரியத்தை வென்றவர்கள். அப்படிப்பட்டவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்ததில்லை, பழகினதில்லை. அவங்களோட உதாரண ஜாதகம் கிடைச்சதில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பொதுவாக ஜோதிடர்கள்னாலே அவங்க எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க, எல்லாருக்கும் சொல்லிவிடுவாங்க, எப்போவும் சொல்லிவிடுவாங்கங்கிற கருத்தை முதல்ல மாற்றிடுங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நான் என்னை வச்சு தான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய, எப்போவும் சொல்லக்கூடிய, எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லக்கூடிய, அந்த சொன்ன பரிகாரம் எல்லாம் ஜெயித்த ஜோதிடரை நான் இது வரைக்கும் பார்க்க போகிறது இல்லை. நான் சேம் சைடு கோல்லாம் அடிக்கலை. யதார்த்தம், நம்மளால் எது முடியுதோ அதை சொல்லணும், எது முடியலைன்னு அதை சொல்லக்கூடாது. யார் எதில் சாதித்தாங்களோ அதை அவங்களால எளிதில் கையாண்டு தீர்வு கொடுக்க முடியும், நல்ல கருத்தை சொல்ல முடியும், ஒரு பலனை சொல்ல முடியும். அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம், அனுபவம், ஈடுபாடு இல்லைங்கும் போது அவங்களால எப்படி அந்த விஷயத்தை சொல்ல முடியும்? 8ஆம் இடம் அப்படின்னாலே துர்ஸ்தானம்னு சொல்கிறோம். ஆனால் இல்லற வாழ்க்கைக்கு அது எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? 8 அப்படின்னா என்ன? இந்த சுமை, அது இதுன்னே சொல்லுவாங்க. நெகட்டிவாகவே பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு பாவகத்திற்கும் நல்ல பலன்களும் உண்டு, தீய பலன்களும் உண்டு. 8ஆம் இடம் அப்படின்னா என்ன தெரியுமா? இடுப்பு பகுதியை குறிக்கிறது. இடுப்பு பகுதினா அங்கே என்ன? ஒரு ராசி அப்படின்னா 30 பாகை. ஒவ்வொரு 10 பாகையும் 3 திரைகாணமாக பிரிக்கலாம். முதல் 10 பாகை பிறப்புறுப்பு, அடுத்த 10 பாகை, அதுக்கடுத்த 10 பாகை ஆசன, வாய், புட்டம், இதெல்லாம் வரும். இந்த 3ம் சேர்ந்தது தான் அந்த 3 திரைகாணம். சாப்பிடாமல் இருக்க முடியுமா, இல்லை சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்க முடியுமா? கழிவாக வெளியேற்ற வேணாமா? அதுலேயும் ஜலதுவாரம், மலதுவாரம் 2ம் உண்டு. நம்ம என்ன சொல்கிறோம்? போஜனவாய், ஆசனவாயின்னு சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ ருசியாக சாப்பிட்டாலும் வெளியே போனால் தான் அடுத்த நாள் சாப்பிட முடியும். அதே மாதிரி இல்லற சுகம் அனுபவிப்பதற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறப்புறுப்பு பலமாக இருக்க வேண்டும். இது நான் பச்சையாக கொச்சையாக ஆபாசமாக பேசலை. இப்போ ஒரு மருத்துவத்துறைக்கு போனால் அனாட்டமின்னு வச்சுருப்பாங்க. நிர்வாணமாக ஒரு பிணத்தை வச்சு உடல் கூறு ஆய்வு தான் செய்கிற மாதிரி வரும். நம்ம நிறைய பேர் அன்றாட நமக்கு சக மனிதராக இருக்கக்கூடிய மருத்துவர்களோட வேலையெல்லாம் பார்த்தா நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதான் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க மருத்துவராகவே ஆக முடியாது. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்சில் நம்ம பார்த்துருப்போம். இவர் பெரிய தாதாவாக இருப்பார், ஆனால் அந்த ஒரு பிணத்தை வச்சு பார்க்கும்போது மயக்கம் போட்டு வாந்தி எடுத்து விழுந்துருவார். அந்த மாதிரி இதில் அருவருப்பு படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. பிறப்புறுப்பு வீரியமாக இருக்கணும். அப்போ தான் எதிர்பாலினம் வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்த முடியும். அதான் இன்றைக்கி சித்த வைத்தியத்துலேருந்து அலோபதி வரைக்கும் உங்கள் செக்ஸ் பிரச்சனையா அதை தீர்க்கிறோம் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் நள்ளிரவுக்கு மேலே வந்துலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அப்போ ஜோதிட ரீதியாக 8ஆம் இடம், இந்த இடத்துல தான் செவ்வாய் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு கிரகம். 8இல் செவ்வாய் இருந்தால் அவன் எப்போதும் காமத்திற்கு தயாராவான். பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான். அந்த பிறப்புறுப்பில் எளிதில் இரத்தோட்டம் பாயும். அதே நேரத்தில் 8இல் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஒரு கன்னி லக்னமாக இருந்து 8இல் சனி இருந்தால் புத்தியே முதல்ல காமத்தில் பெருசாக ஈடுபாடு கொடுக்காது.
புத்தி இடம் கொடுத்தாலும், மனசு இடம் கொடுத்தாலும் உடல் ஒத்துழைக்காது. இப்போது நம்ம முக்கியமான தலைப்புக்கு வருவோம். எடுத்துக்கொண்ட தலைப்பு, யாருக்கு பெண் சுகம் கிடைக்காது. அப்போது ஒரு உதாரணத்துக்கு கன்னி லக்னம்னு எடுத்துக்கிட்டோம். 5ஆம் அதிபதி சனி 8ஆம் வீட்டில் நீசமடைந்திருக்கிறார். அது கடும் பகை வீடு. அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடன் புதனோ அல்லது கேதுவோ சேர்ந்து விட்டால் நிச்சயம் அவருக்கு பெண் சுகம் என்று கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. இது சனியை வச்சு சொல்கிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் 8ஆம் இடத்தில் புதன் கேது சேர்க்கை பெற்று இருந்தாலோ, புதன் சனி சேர்க்கை பெற்று இருந்தாலோ பெண் சுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. மேலும் ஆணாக இருந்தால் பெண்ணை போல நளினம் உடையவராக இருப்பார். பெண்ணாக இருந்தாலும் மலட்டுத்தன்மையுடன் இருப்பார். அவங்களுக்கு இதிலெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு இருக்காது. செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்படாமல், சந்திரனையும் குரு பார்க்காமல், புதன் கேது புதன் சனி இப்படி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு பெண் சுகம் என்று தாம்பத்திய சுகம் கிடைக்காது. கிடைத்தாலும் சரியாக அமையாது. ஒரு சிலருக்கு பாலின மாற்றம் கூட ஏற்படும். லட்சணமாக இருப்பாங்க, ஆனால் தேவையில்லாமல் நெளிவாங்க. மேலும் 4ஆம் இடம் அப்படிங்கிறதான் சுகஸ்தானம். இப்போது 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் மறைவு பெற்று குரூர சஷ்டியாம்சத்தில் இருந்தாலும் சுகம் கிடைக்காது. சுகமாகவே நான் இல்லைப்பா, என்னத்த சுகத்தை கண்டேன் அப்படிம்பாங்க. 7ஆம் அதிபதியும் அந்த ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தாலும் அந்த பெண் சுகம் கிடைக்காது. 7ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்படி கிடைக்கும்? 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் நிறைய தொடர்பு, அது வேறு விஷயம். அது லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும். 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 6, 8, 12 இருந்தால் அவங்களுக்கும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பெண் சுகம் கிடைக்காது. அப்புறம் எந்த கருத்தாக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி பிரதானம். லக்னம் பாவகத்திரி தோஷத்தில் இருக்குது. அதான் லக்னத்துக்கு 2 பக்கமும் அசுப கிரகம் இருக்குது. லக்னாதிபதியும் ஒரு நீசம் அடைஞ்சோ அல்லது குரூர சஷ்டியாம்சத்திலேயே இருந்து விட்டால் பெண் சுகம் கிடைக்காது. லக்னத்தை குருவாவது பார்க்கணும் அல்லது லக்னாதிபதியை குருவாவது பார்க்கணும். அதுவும் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பெண் சுகம் சொல்லிக்கிற மாதிரி கிடைக்காது. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்து லக்னமும் பலமாக இருந்து லக்னாதிபதியும் பலமாக இருந்தால் விருப்பப்பட்ட பெண் சுகம் கிடைக்கும். அப்போது இந்த தாம்பத்திய சுகம் யாருக்கு சிறப்பாக அமையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியுடன் புதனோ அல்லது புதன் கேது சேர்க்கை பெற்றோ 3ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருந்து விட்டால் சிறப்பை தராது. ஏன் அப்படின்னா 3ஆம் இடம் வீரியஸ்தானம். மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு. அந்த மனோநிலை அப்படிங்கிறதுக்கு அந்த 3ஆம் இடம் தான் தைரியம். முதல்ல மனசில் தோணணும், அப்புறம் அது தைரியமாக செயலுக்கு வரணும் இல்லையா? 8 அப்படின்னா பிறப்புறுப்பு ஸ்தானம். அது அங்கே இந்த மாதிரி அழிகிரகங்கள் சேர்ந்திருந்தால் எப்படி அவங்களால உடலுறவு வச்சுக்க முடியும்? எனவே இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னும் கிரக சேர்க்கை ரீதியாக யோகங்களும் உண்டு, தோஷங்களும் உண்டு. அதெல்லாம் நம்ம பின்வரக்கூடிய தொடர் பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள், ஆதரவு தாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அடியேனின் கைபேசி எண் 96 29 15 97 17. உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் டைமு, ராசி நட்சத்திர லக்ன விவரத்தை
இந்த வாட்ஸ்அப் கைபேசி எனக்கு அனுப்பி தொடர்பு கொள்ளுங்கள், பலன் பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாழ்க ரமேஷ்குமார், ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை, குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம். பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.